ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த பிறந்த 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு, இதில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, எப்படிப்பட்ட திருமணமாக அது அமையும், சொந்தத்தில் திருமணம் நடக்குமா, காதல் திருமணம் நடக்குமா, அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்குமா, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பிரிந்த கணவன் மனைவியால் மீண்டும் ஒன்று சேர முடியுமா, வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இவையெல்லாம் தீர்ந்து போகுமா, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சரியான வேலை தொழில் அமைஞ்சு அதனால் உங்களுக்கு நல்லது நடக்குமா, வாழ்க்கை துணை உங்களோடு காதல் அந்யோன்யத்தோடு இருப்பாங்களா மாட்டாங்களா, வாழ்க்கை துணை வழியில் ஏதேனும் சொத்து பணவரவு இந்த மாதிரியான விஷயங்கள் வரவாக உங்களுக்கு கிடைக்குமா என ஆக மொத்தம் இந்த கழத்தர வாழ்க்கையின் முழுமையான பலன்கள் 2024ஆம் ஆண்டு மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரை இந்த கிரகங்களினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய மீன ராசிக்கு ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்காருங்க, 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்காரு, 2ஆம் வீட்டில் குரு பகவானும் 12ஆம் வீட்டில் சனி பகவானும் இருக்காங்க, 10ல் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது, 9ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் இவங்களுடைய இணைவு இருக்குது. இப்படி தாங்க இந்த கிரகங்களினுடைய அமைப்பானது இருக்குது. இதில் இந்த திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை இவற்றை குறிக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா அது 7ஆம் வீடுங்க, கடத்தரஸ்தானம். அப்படி இந்த மீன ராசிக்கு 7ஆம் வீடாக அமைகிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது கன்னி ராசிங்க. இந்த கன்னி ராசியில தான் கேது பகவான் இருக்காரு. அப்போ மற்ற கிரகங்களினுடைய பார்வை, அதாவது குரு பார்வையோ சனி பார்வையோ எதுவுமே கிடையாதுங்க. 7ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு, ஜென்மத்தில் ராகு இருக்காரு. அப்போ முதல்ல திருமணம் நடக்குமா நடக்காதா, இந்த கேள்விக்கு உரிய பதில்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ரிஷப ராசிக்கு இந்த குரு பகவான் மாறிடுவாருங்க. 5ஆம் பார்வையாக அவர் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானை பார்ப்பாரு. அப்போ குருபலன்கிறது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கிடைக்கிறது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தான் கன்னி ராசி மற்றும் இந்த மீன ராசி இந்த 2 ராசியில் பிறந்த நண்பர்களுக்குமே திருமண வாழ்க்கையானது கைகூடி வருங்க. அதாவது மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயமாக இந்த திருமண யோகமானது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உண்டுங்க. ஓகேங்களா? மேலும் இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான இந்த ராகு கேது தோஷங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தோஷங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக திருப்பாம்பூர் அல்லது திருநாகேஸ்வரம் இந்த இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வர்றது ரொம்பவே அவசியங்க. அது இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அதே போல் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு செய்யுங்க. திருமண யோகமானது நிச்சயமாக கைகூடி வருங்க. லவ் மேரேஜ் நடக்குமா, இந்த கேள்வி அநேகம் பேரோட மனதில் இருக்கும். லவ் மேரேஜுக்கு உரிய சாத்தியக்கூறுகள்ங்கிறது இந்த 2024ஆம் ஆண்டில் கொஞ்சம் குறைவாகத்தாங்க இருக்குது. அப்போ லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த 2025ஆம் ஆண்டில் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் சொந்தத்தில் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தாங்க இருக்குது. ஜென்மத்தில் ராகு இருப்பதால் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை பொருளாதாரத்தினை தேடி ஓடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் தொய்வு இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் உடல்நிலை சம்பந்தமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுங்க. இதனால் அவங்கள கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியமாகுது. ராகு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதால நீங்கள் பணத்தினை தேடி ஓடக்கூடிய சூழ்நிலை ஆனது உருவாகுங்க. அப்போ
திருமணம் முடிந்தாலும் வேறு ஒரு ஊருக்கு வேலை தொழில் சம்பந்தமாக போகிறது, வேறு ஒரு ஊருக்கு போகிறது, வேறு மாநிலத்துக்கு போகிறது, வெளிநாட்டு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரியான பிரிவுகள்ங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி கணவன் மனைவிக்குள்ள வேலை தொழில் நிமித்தமாக பிரிவுங்கிறது ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பொறுத்துக்கத்தான் வேணுங்க. அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லதுன்னு தான் சொல்லலாம். சரியா? இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கோம், கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்ச நாங்கள் எப்போ ஒன்று சேருவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மீண்டும் ஒன்று சேருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி இணைந்தாலும் வேறு இடம், உங்களுடைய இருப்பிடத்தை மாற்றணும், அல்லது அட்லீஸ்ட் வேறு ஒரு வீட்டிலாவது நீங்கள் மாறி இருந்துக்கிடணுங்க. அது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் சொந்த வீடு கட்டக்கூடிய யோக பாக்கியங்களும் இந்த ஆண்டில் இருக்குங்க. அதுக்கும் ட்ரை பண்ணிக்கிடலாம். மேலும் இந்த வெளிநாட்டு சென்று செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, நிச்சயமாக இந்த விஷயத்தில் உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் திருமண தடை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கோளாறு, கருத்து பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் விநாயகர் வழிபாடு தாங்க. விநாயகருக்கு தயிர் அபிஷேகம் செய்யுங்க. சங்கடகர நாளில் விநாயகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா போதுங்க. இதை மட்டும் செய்யுங்க, கண்டிப்பாக திருமணம் கைகூடும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். மேலும் பூர்வீக சொத்து, அதுவும் உங்கள் வாழ்க்கை துணை வழியில் பாகப்பிரிவினை மூலமாக சொத்து வரவேண்டிய பாக்கி இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக உங்களுடைய பங்கு, உங்கள் வாழ்க்கை துணையினுடைய பங்கு கிடைத்து உங்கள் கைக்கு வந்து சேருங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்து வாழ்க்கை துணை வழியில் கிடைக்க வேண்டிய பாக்கியம் இருக்குது. அது இப்போ நிச்சயமாக கிடைக்குங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தம் இந்த கலத்தர வாழ்க்கைங்கிறது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு 170% நற்பலனை மட்டும்தான் தருது. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு களத்தர வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். நன்றி.